திரு ஜீவா சார், உங்களுடைய பார்வைகளை இன்சைட்ஸ் கொடுங்க. என்டிஏ ஆட்சின்னு அமித்ஷா சொல்வதை ரெண்டு மாதிரி இந்த அமர்விலேயே இன்டர்பிரட் பண்ணுறதை பார்க்குறோம், தொடர்ந்து பண்ணுறதை பார்க்குறோம். இப்போது அங்கேயும் கூட எவ்வளோ காலம் தனிப்பட்ட கருத்துன்னு இவ்வளவு கருத்துக்களை மறுக்க முடியும்? இப்போ நீங்கள் ஒரு பேட்டர்ன் பாருங்களேன், மாணிக்கம் தாகூர், செல்வி ஜோதிமணி, அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி, இப்படி இவங்க எல்லாருமே ராகுல் காந்தியோட இன்னர் சர்க்கிள் இருக்கிறவங்களா அறியப்படுறவங்க. ஒரு பக்கம் ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்லுறவுன்னு சொல்லிட்டு இப்போ ராகுலை சுற்றி இருக்கிறவங்க இப்படி கருத்து சொல்லும்போது அது எப்படி அவங்களோட தனிப்பட்ட கருத்தா பார்க்க? இந்த காங்கிரஸோ பாஜகவோ தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வரணும் அப்படின்னு விரும்புனா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது. தமிழ்நாட்டில் கடந்த முறை கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் வந்த போதெல்லாம் படுதோல்வி தான் அது அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு பாஜகவினுடைய ஒரே விருப்பம், பாஜக வலதுசாரியினுடைய ஒரே விருப்பம், தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஜெயிச்சிடக்கூடாது, திமுகவும் ஜெயிக்கக்கூடாது, அதிமுகவும் ஜெயிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு விக்கெட்டாக இப்போதைக்கு அதிமுகவை காலி பண்ணுற எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக ஜெயித்தாலும் கூட்டணி ஆட்சி வரணும், அதிமுக ஜெயித்தாலும் கூட்டணி ஆட்சி வரணும். அப்படின்னா பாஜக ஆட்சி வரும்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. தொங்கு சட்டசபை வரணுங்க, அதுதாங்க பாஜகவுடைய விருப்பம். அதைத்தான் அவங்க ரெண்டு கூட்டணிலையும் விரும்புகிறாங்க. ஒரு நிலையான ஆட்சி இங்கே வந்துடக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்த நான் எப்பவுமே பலமுறை இந்தியாவில் இல்ல, இப்போ திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லாட்டி காங்கிரஸுக்கு கொடுக்க போறது இல்லைன்னு ஒரு இயல்பான பாலப்பாடு. அப்படின்னா அவங்க என்ன நிறைய சீட்டு நிக்கணும், அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்க கூடாதுன்னு காங்கிரஸும் பிஜேபி ஒன்னா நினைக்குதா? அந்த கணக்குப்படி பார்த்தா காங்கிரஸும் பிஜேபி ஒன்றும் நினைக்கல. பாஜக அதிமுகவை அழிக்கணும்னு நினைக்குது, காலி பண்ணணும். அதிமுகவோட பாஜக அதிக பர்சன்டேஜ் வாங்கணும், அதிமுகங்கிற கட்சியை ஒன்றும் இல்லாமக்கணும்னு நினைக்குது. காங்கிரஸ் அப்படி நினைக்கல. ராகுல் காந்தி திமுகவோட கூட்டணி வேணும்னு தான் நினைக்கிறாங்க. இவங்க சொல்கிற கருத்துங்கிறது எங்கள் கட்சி ரொம்ப வருஷமாக ஒரு ஆட்சி இருந்த கட்சி இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, இத்தனை ஆண்டு காலமான அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாங்க. இது அவ்வப்போது ஈவி.கே. இளங்கோவன் போன்றவர்கள்லாம் 2006 காலகட்டத்திலே கேட்டது தான். இது ஒன்றும் புதிது கிடையாது. கடந்த தேர்தல் சமயத்தில் கூட ஒரு நெருங்கும் போது காங்கிரஸ் கேட்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் 2021 கூட இந்த முறை கொஞ்சம் ஆட்சியில் பங்கு கேட்பீங்களா, உங்களுக்கு சீட்டு அதிகம் கேட்பீங்களாங்கிற மாதிரி ஒவ்வொரு தேர்தலின் போதும் என்னங்க வெறும் 25 தானா அப்படிங்கிற சீண்டல்கள்லாம் ஒவ்வொரு முறையும் வரதான் செய்யும். அதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் தலைமை இவங்க சொல்கிற மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு சிறு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்ச போதே அவங்க நெருக்கமா இருக்கிறவங்களே பேசுறாங்களே. சரி, இப்போ நம்ம எப்படி இந்த ஒரு ஹை கமாண்ட்னு சொல்லுவோம், ஹை கமாண்ட் தான் முடிவு எடுக்கணும் காங்கிரஸ்ல சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த ஹை கமாண்டை சுற்றி இருக்கிறவங்க தானே இந்த கருத்தை சொல்றாங்க. இதெல்லாம் கல்லெறிஞ்சு பார்ப்பது, எஜமானை விட எஜமானனுடைய பரம்பு அதிகமாக வேலை செய்யுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது கொஞ்சம் நாங்கள் என் கட்சிக்காக பேசுகிறோங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் பேசுபவர்கள் யாருமே சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறவர்கள் கிடையாது. அதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். யாருமே சட்டமன்ற தேர்தல் நிற்க போகிறவங்க கிடையாது. இந்த எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை உள்ள எந்த காங்கிரஸ்காரும் இப்படி பேசுவது கிடையாது. அவங்களாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பாங்க, ஏதோ டெல்லி அரசியலில் இருப்பாங்க, இல்லை தேர்தலிலே பங்கு பெறாதவங்களாக இருப்பாங்க. அவங்க தான் உட்காந்துக்கிட்டு பொதுவான கட்சிக்காக பேசுகிறேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய அளவில் எடுபடாது. இதை செல்வ பெருந்தகை மறுத்துட்டாரு, ராகுல் காந்தி எதுவும் சொல்லலை, கோபனா போன்ற காங்கிரஸ் கட்சின்னு இப்போ முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க முற்றிலும் மறுக்கிறாங்க. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. நேற்று வந்துட்டு போன செய்தி தொடர்பாளர் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாருமே தெளிவாக இருக்காங்களா? ஏங்க இப்போ அவங்களே பேச மாட்டாங்களா? கடந்த முறை எத்தனை தொகுதி வாங்கினீங்க? 25 தொகுதி வாங்கி 18 தொகுதி நின்னோம். அதற்கு முந்தின முறை நாங்கள் 50 சீட்டு வாங்கினோம், ஆனால் 18 சீட்டு தான் ஜெயித்தோம். 63 வாங்கினப்ப வெறும் 5 சீட்டு தான் ஜெயித்தோம். சரிபாதி பிரித்தப்ப 2 பேருமே ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம். இந்த கடந்த கால தேர்தல் வரலாறுகள்லாம் காங்கிரஸ் டெல்லியிலேருந்து வர காங்கிரஸ்காரங்கிட்ட சொல்லுவாங்கல்ல. சார் பாருங்க சார், இல்லங்க பீகார்லயும் சொல்லிருப்பாங்க, பீகார்லயும் இந்த கலாட்டா செஞ்சாங்கல்ல, முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சாங்க நான் போக மாட்டோம், ஜார்க்கண்ட்ல செஞ்சாங்க. இது அவங்க பேட்டர்னா இருக்குல்ல, இது தலைமைக்கு தெரியாம ஏதோ ராஜாவா மிஞ்சின ராஜ விசுவாசம் ஏதோ தனிநபர்கள் செய்யறாங்கன்னு எப்படி ஒதுக்கி தள்ள முடியும்? ஒரு காங்கிரஸ் பை டிசைன் இதை செய்து ஏன் பார்க்க முடியாது? வட இந்தியா இல்ல வட இந்தியாவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஹரி. வட இந்தியாவில் ராகுல் காந்தி தமிழ்நாடு மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கருத்தோடு ராகுல் காந்தி கருத்து ஒன்றி இருக்கு. வட இந்தியாவில் இந்துத்துவ கல்ச்சர் அப்படி சொல்லல சார். இப்ப ஆர்ஜேடி கிட்ட அவங்க எப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணாங்க? ஆர்ஜேடி கிட்ட எப்படி அதிகமா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கூடுதலான சீட் வாங்கினாங்க? இல்ல அவங்க முதலமைச்சர் வேட்பாளரா என்டாஸ் பண்ண ராகுல் காந்தி வரல, அவங்க எல்லாம் சமூக நீதி பேசாதவங்க, அவங்களும் ஜேபி மூவ்மெண்ட்ல இருந்து வந்தவங்க தானே. இல்லைங்க, காங்கிரஸ் கட்சிக்குள்ள அந்த பிரச்சனை இருக்குங்கிறேன். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய கோபனா, இதேதுல்லா போன்றவர்கள் கிட்டத்தட்ட பெரியாரிஸ்ட் மாதிரியே பேசுவாங்க. சமூக நீதி, இடஒதுக்கீடு, நான் பிராமின் கான்ஸ்டியூஷன் உட்பட எல்லாமே கொள்கை உடையவர்கள். இதேதுல்லா, கோபனா போன்றவர்கள்லாம்
ஆனா அதே காங்கிரஸ் கட்சியில வட இந்தியால உள்ளவங்க இதே இதுல மாதிரி பேச மாட்டாங்க. சார், நம்ம இவரு தேசிய கட்சிகளை முடிவெடுக்கிற இடம் ஹைகமாண்ட் தானே. இதயத்துல்லாவும் முடிவெடுக்கிறது இல்லையே. திமுகவோட கூட்டணி இல்லைந்தாங்க முடிவெடுக்கும். இல்ல உங்களுக்கு ஹைகமாண்ட் வந்து திமுகவோட நெருக்கமாக தாங்க இருக்கு. டெல்லியில இருந்து வந்துட்டு போறவங்களும் அப்படிதான் பேசுறாங்க. இவர்கள் சட்டமன்ற தேர்தலில் இப்போதைக்கு நிற்க வாய்ப்பே இல்லாதவர்கள் இந்த மாதிரி ஒரு கல்லை எறிந்து பார்க்கிறார்கள். ஆனா கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டே உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. இன்னைக்கு தமிழ்நாடு சந்திரோதயம் படத்துல வந்து எங்கள் தங்க படத்துல எம்ஜிஆர் சொல்லுவாரு, அடிக்கடி சட்டசபை கலையாத நாடு அதுதான் எங்கள் தமிழ்நாடுங்குவார். சட்டசபை கலையாது, தொங்கு சட்டசபை வராது, கூட்டணி ஆட்சி மாநிலங்களுக்கு கூடவே கூடாது. இப்ப தமிழ்நாடு மாதிரி ஒரு குறிப்பிட்ட தேசிய இனம் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையும் தமிழர்கள் தான் இங்க நிறைய இருக்கிறாங்க. கர்நாடகால அப்படி கிடையாது. மராத்தியர்கள் நிறைய இருக்கிறான், தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள் ஒரு மாதிரி அது காஸ்மோபாலிட்டனா கலந்து கிடக்கு. அங்க கன்னடர்கள் ஒரு வகையில பார்த்தா முழுக்க கிடையாது. அந்த மாதிரி பகுதியினால தான் உங்களுக்கு வந்து வட கர்நாடகா பிஜேபியா இருக்கு, மத்திய கர்நாடகா தேவகவுடா கிட்ட இருக்கு, ஒரு மாதிரி மிக்ஸ்டா இருக்கு. தமிழ்நாடு அப்படி கிடையாது. உங்களுக்கு ஓவரால் தமிழ்நாடு திமுக தான் மேக்ஸிமம் இருக்கு. எல்லை மாவட்டங்கள் மட்டும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபின்னு இருக்கு. டோட்டலா தமிழ்நாடு ஒரே மாதிரியான கல்ச்சர் இருக்கனால இங்க கூட்டணி ஆட்சிங்கிறது தேவையில்லை. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு காரணமா இருக்கு. கட்சியோட கூட்டணி ஆட்சிங்கிறது ஆபத்துங்க. ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி ஆட்சி வருவதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, மாநில சுயாட்சிக்கு ஆபத்து. ஓகே, திரு பொன் வில்சன், திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி ரெண்டு பேரும் உங்க கருத்துல மாறுபடுறாங்க. you can debate with them. திரு பொன் வில்சன் first. yes. இல்லை, ஒரு காரணம் இப்போ ஜீவா சொல்கிற காரணம் வந்து காங்கிரஸ் கேட்குறத வந்து அந்த உரிமையை வந்து இவர் சொல்கிற காரணம் ஏற்புடையதா? எம்எல்ஏக்கள் மட்டும் கேட்கல, அப்போது அடிமட்டத்தில் வேலை செய்கிற தொண்டர்கள் எல்லாம் வந்து அவங்க உணர்வு கிடையாது, அவங்க எம்எல்ஏ ஆக போகிறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய குரல் வந்து ஒலிக்கக்கூடாது அப்படின்றதா? ஏன்னா அப்போ திருமாவளவன் ஐயா எம்பியாக இருக்காரு, அப்போ அவங்க அங்கேயும் வந்து எம்எல்ஏக்கள் ஆளூர் சார்வாஸ் முதற்கொண்டு அந்த குரலை எழுப்பல. அதனால அதையும் அப்படி நம்ம பேச முடியுமா? ஒரு கட்சியின் உரிமை ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறது நியாயம்னு கருதுறீங்க? எந்த கட்சியா இருந்தாலும் சார், உரிமையை கேட்க சார் அப்ப அதிமுக ரெடியா இருக்கா? சார் பொன்வில்சன் சார், அதிமுக ஆட்சியில் பங்கு தர ரெடியா இருக்கா? சொல்லி முடிச்ச பிறகு நீங்க சொல்லுங்க. நான் சொல்லி முடிச்ச பிறகு சொல்லுங்க. உரிமையை கேட்கறதுல வந்து தவறே கிடையாது. ஆனால் கொடுக்கல அப்படின்றதுக்காக கூட்டணியை வச்சுட்டு பிச்சுட்டு போக கூடாது அப்படின்னு காங்கிரஸுக்கும் நான் சொல்றேன். அதை வந்து கூட்டணி உரிமையை கேட்கறதுக்கு வழி கேட்கலாம், அதே மாதிரி தொகுதிகள் அதிகமாக கேட்கறதும் கேட்கலாம், அதெல்லாம் உரிமைகள் சார்ந்தது. அதுல வந்து சுயநல நோக்கோட எம்எல்ஏக்கள் கேட்கல பாருங்க, இவங்க கேட்கல பாருங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் ஜனநாயக முறையில் கூட்டணி ஆட்சியின் தத்துவமே அதுதான். ஆனால் நம்ம கொடுக்கறது இல்லை, திமுக அதிமுக கொடுக்கறது இல்லை, அது உண்மைதான். அதற்காக வந்து கொள்கையை விட்டுட்டு நீங்க கூட்டணியை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நான் சொல்ல வரல. அது கேட்கறதுக்கு அதனால அந்த உரிமையை மறுக்கணும்ன்றது நம்ம சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ரொம்ப சுருக்கமா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நான் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி கேட்கணும். அது யாரு கேட்கறாங்கன்றத பொறுத்து இல்ல, அந்த கட்சியோட உரிமை குரல் இல்லையா? இல்லைங்க, கட்சியோட உரிமை எந்த சின்ன கட்சி கூட அதிகாரத்தில் வரணும்னு கேட்கலாங்க. இங்க வந்து நீங்க வந்து எல்லா கட்சிக்கும் அந்த அதிகாரம் வேணும்னு கேட்டீங்கன்னா, இலங்கையில இருக்கிற மாதிரி நம்ம தேர்தல் முறையை அந்த வகுப்புவாரி உரிமை எத்தனை விழுக்காடு இருக்கோ அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் இடம் சீர்திருத்தம் பண்ண சொல்லுங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ஸ்ரீராம், ஒரு 20 வினாடி கருத்து பிறகு இடைவேளை. you wanted to respond, நீங்க ரிபட் மட்டும் பண்ணுங்க, விரிவான கருத்துக்கு உங்கள்ட்ட அப்புறம் வரேன். சரி, நான் வந்து கொஞ்சம் விரிவாவே பேசுறேன் அப்புறமா. ஓகே, we'll go for 2006ல வந்து கூட்டணி காட்சி வேண்டாம்னு சொல்லிட்டு ஜீவசகாப்தன் வந்து காங்கிரஸ் வந்து மறுதளிச்சது கலைஞர் பத்தி ஏன்னா அப்போ காங்கிரஸ்னுடைய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திமுக தயவுல நடந்தது. அதனால கலைஞர்னால அங்க வந்து கருணாநிதி அவர்களால் அதை வந்து இப்ப அவங்களுக்கு nothing to lose எக்ஸாக்ட்லி. பட் நான் விரிவான கருத்துக்களை நான் பேசுறேன். அவர் பேசினதுல சில பார்ட்டி